இருக்குல்ல ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகி புதுசா வாங்க ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆச்சா? கல்யாணம் ஆன புதுசுல செல்ஃபி இதே எடுத்தது. எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காரு பாருங்க. நல்லா ஏதா பொறுக்கிட்டியன்னு நல்ல பொறுக்கிட்டேன். நல்ல கடலெண்ணெய். நல்லெண்ணெய் தானே? கடலெண்ணெய். நல்லெண்ணெய் தானே? கடலெண்ணெய் என்ன சொல்ற? கடலெண்ணெய். கடலெண்ணெய். கடலெண்ணெய்ங்கற. நல்லெண்ணெய் தானே கடலெண்ணெய்? இது படி. அடிச்சனா ஒரு மீசி எடுத்துக்கிறேன். இது யாரு? இங்க ஒரு பாப்பா நிக்குது. இது யாரு? தன்மையா? தன்மையா? இல்ல தன்மைதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட புது வீட்டில் இருக்கேன். ஸோ புது வீட்டில் கீழே ரூமில் இருக்கேன். நம்மளோட பழைய வார்ட்ரோபை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்ட்ரோபு. அப்புறம் நம்மளோட ஃபர்ஸ்ட் நான் வந்து வீட்டுக்கு வந்தப்போ வாங்கினேன் இந்த பீஸ் இல்லை, இன்னொரு பீஸ். அப்புறம் இந்த பீஸும் இல்லைங்க. ஸோ அந்த பீஸ் ஓகேங்களா, அந்த பீரோ இருக்குல்ல ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகி புதுசா கல்யாணம் ஆன புதுசுல வந்து வாங்கின ஃபர்ஸ்ட் பீரோ அப்படின்னு சொல்ல வரேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பீரோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பல பீரோ ஆயிடுச்சு. இங்க ஒண்ணு மேல வந்து ஃபுல்லா வந்து வார்ட்ரோப் வந்து செட் பண்ணிட்டோம். அண்ட் இங்க வந்து இன்னொரு விஷயம் நின்றுட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ். இங்கேயே நிக்க வைக்கிற காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் கிச்சன் வந்து ரெடி ஆகல. ஸோ இங்கே தான் வந்து ஃப்ரிட்ஜ் நிற்க வைக்கணும். இப்போ வந்து என்ன சீவக்கட்டை எல்லாமே வந்து நின்றுட்டு இருக்கு. ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து இன்னும் அது என்ன சொல்லுவாங்க, பெயிண்ட் அடிக்கலாங்க. இன்னொரு கோட் ஆஃப் பெயிண்ட் வரணும். ஸோ அந்த பெயிண்ட் அடிக்காதனால அப்படியே வந்து ஆன் ஹோல்டில் இருக்கு. அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா க்ராக்கரி யூனிட் இருக்கு. க்ராக்கரி யூனிட்டை விட அதை விட நிறைய திங்ஸ், வேண்டாத திங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் இன்னும் செக்ரிகேட் பண்ண வேண்டியது வேண்டாதது அப்படின்னு சொல்லி. அண்ட் இந்த இடமும் வந்து நேற்று தான் வந்து கொஞ்சம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சைடில் வந்து எம்டி ஸ்பேஸ் இருந்தது. என் மூளை கசக்கி ஐடியா பண்ணி சீட் ஓட்ட சொன்னேன். ஆமாம், பயங்கரமாக கசக்கிட்டாருங்க. ஸோ கேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அதாவது ஹாப் வச்சுருக்கோம். இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. நான் அப்போ இல்லை, இவர் தான் வந்து. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கழுகி வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணோம். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு பாத்திரம்லாம் வந்து அதாவது பாக்ஸில் கழுகி வந்து வச்சுருக்கோம். ஸோ எடுத்தோடனே அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஏரியாவும் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேலை இருக்குது. ஸோ கிச்சன் ஒர்க் அப்படி வந்து போயிட்டுருக்கு. அண்ட் ஹால் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ மரண கொடுமைங்க. ஹால் இப்படி தான் இருக்குது. இதில் நான் எங்கே வந்து ஸ்டே பண்ணுறது, அதுதான் வந்து ப்ராப்ளம். நம்ம காலையில் எந்திரிச்சு வந்தோம் இந்த மாதிரி வந்து பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். எனக்கு அந்த மாதிரி ஆகும். அது ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் இருக்காது. ஸோ அதனால தான் இங்கே பாருங்கள், இங்கே பெயிண்டிங்லாம் பண்ணல. இந்த ரூமு கிச்சன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கிச்சன் பண்ணிட்டாங்க. இந்த ரூமு அதாவது இந்த டைனிங் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த டைனிங் ஸ்பேஸு, அதுக்கப்புறம் இந்த ஹாலு, அதுக்கப்புறம் வெளியே இந்த ஏரியாலாம் வந்து இன்னும் பெயிண்ட் பண்ணும். அங்கே பாருங்கள் அந்த கரையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணாதான் இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட பூஜை ரூம். இந்த மாதிரி லேசர் கட் ஒர்க் கொடுத்து உள்ளார வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த பார்த்திங்கன்னா இந்த லேசர் கட் வந்து அந்த சாமியோட படத்து மேலே விழுவுது. ஸோ இது இங்கே நான் ஏன் திறக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிவி வந்து வச்சுருக்கோம். ஏன்னா இந்த யூனிட் இன்னும் இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் மினிட் ஒர்க் போயிட்டுருக்கு. இந்த யூனிட் ரெடி ஆனோடனே டிவியை தூக்கி அங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். அப்புறம் ஹோம் தியேட்டர் ஃபிக்ஸ் பண்ணோம். அப்படியே நம்ம வந்து மேலே போகலாம். அங்கே என்ன சிச்சுவேஷன் வந்து பார்க்கலாம். நாங்கள் இங்கே வந்து ஸ்லைடிங் டோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். டமால். ஸோ நம்ம எவ்வளோ திங்ஸ் வேணாலும் இதில் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். வெளியே ரொம்ப அசிங்கமாக வந்து தெரியாது. இங்கே வந்து நாங்கள் யூபிஎஸோட யூனிட் வந்து கொடுத்துருக்கோம். நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். இந்த சைடும் படிக்கட்டு மாதிரி இருக்குங்க. ரொம்ப மோசமாக பயங்கர தூசியாக இருந்தது. ஸோ கொஞ்சமாக க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னும் இந்த ரெயில்ஸோட கவர்ஸ் எல்லாம் பிரிக்கல. தன்மை குட்டியும் அவங்க டேடியும் வந்து இந்த ஒரு இடத்த வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க இப்போதைக்கு. இது நாங்கள் வந்து கல்யாணம் ஆன புதுசில் செல்ஃபி இது எடுத்தது. எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கார் பாருங்க. நான் பாருங்கள் எவ்வளோ குட்டி பொண்ணாக இருக்கேன் அப்படின்ட்டு. எப்போவுமே இந்த நெத்தியில் இந்த பொட்டு வைக்கிறதுக்கு மறக்க மாட்டேன். ஸோ நம்மளோட ஸ்டுடியோ இது தான். ஸோ ஸ்டுடியோ வந்து அப்படியே ஜம்முன்னு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆனால் திங்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்குது.
ஓகே மேலே காமிக்கணும். ஓகே இதுதான் நம்மளோட ஃபால் சீலிங். இன்னும் நிறைய லைட்ஸ் எல்லாம் இருக்குது, அது அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே திங்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ திங்ஸ் வந்து இன்னும் ஒழுங்குபடுத்தலை, அது இடத்துக்கு வந்து போகலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து தன்மை குட்டியோட சாமானம், விளையாட்டு சாமானம் இங்கே இருக்குது. அப்புறம் தன்மையும் நானும் தான் இந்த ரூமை வந்து ஷேர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் வரப்போகுது. தன்மை குட்டி அங்கே நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. தன்னு ஐயோ வெறி வந்துச்சு. இதெல்லாம் வந்து ரேண்டம் திங்ஸுங்க. இதெல்லாம் எங்கெங்கே போகணும்னு தெரியாமல் அப்படியே வந்து முழிச்சிட்டு உட்காந்துருக்கேன். அப்புறம் இதெல்லாம் வந்து என்னோடய ப்ரைடலுக்கு தேவையான ஃப்ளார், அப்புறம் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸு, இன்னும் இதையும் வந்து செக்ரிகேட் பண்ணி இந்த ரேக்குள்ளார வந்து அடுக்கி வைக்கணும். ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து எனக்கு ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து டெலிவர் ஆயிருந்தது. அது என்னென்னு நான் வந்து டக்குன்னு உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் தான். மெயின் ஃபர்ஸ்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இந்த ப்ளம்மோட இந்த ஆலோவேரா ஜெல் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ப்ளம்மோட ஆலோவேரா ஜெல் ஒரு ஆக்சுவலாக ஒரு டப்பா வந்து ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணி முடிச்சதே வந்து அவர் தான். அவருக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருந்தது. அது என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து பிரைட்டன் ஆகிறதுக்கும் அந்த போர்ஸ் எல்லாம் வந்து மறையிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுச்சு இந்த ஒரு ப்ளம்மோட ஆலோவேரா ஜெல். அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ ஒரு ஸ்கின் பிரைட்னிங்க்கு வேண்டி ஒரு கன்காக்ஷன் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்த பிறகு ஸோ தன்மைக்காகட்டும் எனக்காகட்டும் இந்த மாதிரி பிம்பிள்ஸ் என் ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் வரும்போது இந்த கிளென்சர்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ண அந்த கெமிக்கல் கிளென்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு லைக் 7 days சேலஞ்ச் மாதிரியும் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு வேண்டிய ஒரு சில ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தேன். இது நேச்சர்ஸ் தத்வாலேருந்து ஆரஞ்சு பீல் பவுடர், அதுக்கப்புறம் இது தத்வாலஜியில் வந்து லிக்கரைஸ் பவுடர், அப்புறம் கஸ்தூரி மஞ்சள் ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம ஸ்கின்னுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முல்தானி மெட்டி, ஸோ பென்டனைட் கிளே பவுடர். ஸோ முல்தானி மெட்டி இதெல்லாம் ஒரு கன்காக்ஷன் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் இல்லாமல் இன்னும் இதிலேருந்து ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதை வந்து கண்டிப்பாக நான் வந்து ஒரு தனி இண்டிவிஜுவல் வீடியோவாகவே போடுறேன். அண்ட் 7 days நான் ட்ரை பண்ணிவிட்டு ஈச் அண்ட் எவ்ரி டே அதோட ரிசல்ட் எப்படி இருந்ததும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து விஷிங் பெல் நேச்சுரல் அப்படின்னு சொல்கிற ஒரு பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். அண்ட் நேச்சர்ஸ் தத்வா, அப்புறம் தத்வாலஜி, இது என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே இது பேர் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இந்த ஸோ இது வந்து ஒரு டீத் ஒயிட்னர். அப்புறம் இது வந்து கார்மசியோட பாடி ரேசர். ஸோ இது வந்து லைக் நம்ம பாடியில் இருக்க ஹேர்ஸை வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து லைக் இன்னும் 1-2 daysலேயே வந்து வந்துடும் உங்களுக்கு, நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருந்தது. ஃபஸ்ட்டு நான் வந்து வீட்டிலேருந்து வாங்கியிருந்தேன், அதை ட்ரை பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. பட் இது காமசியிலேருந்து அவங்களோட இந்த ஃபேஷியல் ரேசர்ஸ் யூஸ் பண்ணதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்தேன் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது 399 தான். ஸோ ஒரு நல்ல ஒரு டீல் இருந்தது. அண்ட் என்னோட கோட் வேறு இருக்குது, அது வர வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த கோடு வச்சு இன்னும் நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயில் வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதோட லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் மேக்கப்புக்கு வேண்டி 2 ப்ராடக்ட்ஸ். ஒன்று வந்து மேக்கப் பிஏசியோட எக்ஸ்பிரஸ் ப்ரஷ் கிளீனர். ஸோ இந்த ப்ரஷ் கிளீனர் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம நார் இருக்கு இல்லையா, ஸோ நாரை வந்து ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கோம். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக இதோட ப்ரஷ்ஷை வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த O2ஓட லிக்விட் ப்ளஷ் வந்து வாங்கியிருக்கேன். சூப்பராக இருந்தது. எனக்கு நார்ஸோட இது வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ நார்ஸோட லிக்விட் ப்ளஷ் இருக்கு இல்லையா, அந்த ஆர்காசம் சொல்கிற ஒரு லிக்விட் ப்ளஷ், அதோட இதை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ சரி ஃபஸ்ட்டு நார்ஸ் வந்து ரொம்ப விலை ஜாஸ்தி, நம்ம ஏன் இதை வந்து ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வாங்கினேன். அண்ட் டெஸ்ட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை வச்சு வீடியோவும் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்து நான் இப்போ அடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு லஞ்ச் வந்து பண்ண போகிறோம். லஞ்ச் பண்ணுறதுக்கு நான் போய் மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வரணும், அளவாக வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இன்னும் கிச்சன் வந்து ரெடி ஆகலை. ரொம்ப அதிகமாக வாங்கிட்டு எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் இது பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போதைக்கு மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் தேவையானதை மட்டும் வாங்கிட்டு வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வாங்க என் கூடயே நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கும் வாங்க, அங்கே ஏதாச்சும் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். நல்ல காயா பொறுக்கிட்டியா? நல்ல ஏதாவது பொறுக்கிட்டியான்னு? நல்ல பொறுக்கிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு இப்போ பொறுக்கி, பல மாதம் ஆச்சு. முதல்ல போய் பொறுக்குவோம், பல முதலுக்கு போய் அள்ளிட்டு வருவோம். இப்போ திரும்பி ரொம்ப நாள் கழிச்சு வாங்குறோம். ஸோ நான் வந்து தேவையான ஐட்டம்ஸ்லாம் வந்து ஷாப் பண்ணியிருக்கேன். நான் தேவை வாங்கியிருக்கேன். ஆமாம், ரொம்ப தேவையானது வாங்கியிருக்கப்பா. நல்லெண்ணெய் தானே? நல்லெண்ணெய் தானே? கடலெண்ணெய் என்ன சொல்ற? கடலெண்ணெய். கடலெண்ணெய் தானே? கடலெண்ணெய்.
உய்யால திஸ் என்ன தட்ஸ் கடலை நல்லெண்ணெயா இது படி கடலை இது என்ன கடலை இது எண்ணெய் இது கிரவுண்ட் நட் ஓ இங்கிலீஷ் தப்பு இது இதை படிப்பா இதை படிச்சுன்னா இங்கேயே மொழி எடுத்துக்கிறேன் ஓகே கூட நான் படிக்கிறேன் டக்குன்னு படிக்கணும் டக்குன்னு இது ரொம்ப சின்னதாக எழுதியிருக்கேன் கொஞ்சம் பெருசாக எடு அதுக்கு நான் கூப்பிட்டு சொல்ல முடியும் பெருசாக அடிச்சு சொல்லு இது படி படிச்சுன்னா ஒரு மீசி எடுத்துக்கிறேன் மாற செக்கு அப்பா மாற செக்கு தமிழ் டியூஷன் நீ தான் போகணும் நீ கட்டு உங்கள் அம்மா நீ ஜாயின் ஷாப்பிங்கெல்லாம் பண்ணியாச்சு ஒரு சில ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருக்கோம் மித்ததை பார்த்து அப்புறமேட்டு செட் பண்ண பிறகு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு ஸோ இந்த சைடு ஃபுல்லாமே வந்து நிறைய டாய்ஸ் இருக்குங்க நல்லா இருக்குது ஆக்சுவலாக இந்த ஒரு ஸ்டோரு நல்லா நீட்டாக அடுக்கி வச்சுருக்காங்க நமக்கு பார்த்தோன்னே கம்ஃபர்டபுளாக வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகலாம் அந்த மாதிரி தான் நீட்டாக வச்சுருக்காங்க சைட்லாம் பென்சில் கலர் பென்சில்ஸ் இது யாருங்க என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க பில் பண்ணியாச்சா போய் கொடு பில்லிங்க்கு ஓகே இது யாரு இங்கே ஒரு பாப்பா நிற்குது இது யாரு தன்மையா இல்லை தன்மை தான் ஸோ இப்போ நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன் பாப்பா வந்து ஷட்டில் கிளாஸ் கொண்டு போய் விடணும் ஸோ அந்த கிளாஸ்க்கு வந்து அப்பா தான் கொண்டு போய் விடுவாரு அம்மா வீட்டுக்கு வந்து பாப்பாவை விட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தால் தான் அப்புறம் இங்கேருந்து நான் மறுபடியும் ஜிம்முக்கு கிளம்பி போகணும் இன்னைக்கு என்னோட டே இப்படி தான் வந்து போச்சு ஆனால் வேலை முடிஞ்ச படுக்கானோம் அதை பார்த்து எனக்கு அப்படியே தலையே வந்து சுற்றுது எப்படா எல்லாமே செட்டில் ஆகும் அப்படின்னு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு பட் எஸ் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து முன்னாடி போயிட்டே இருக்கு வச்சுக்கோங்களேன் ஒர்க்கு அவங்களையும் வந்து ப்ரெஷர் பண்ண முடியாது வேகமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பொங்கல் ஹாலிடேஸில் வந்து போயிருக்காங்க பெயிண்டர்ஸ் எல்லாம் ஸோ அவங்க வரதுக்கு லேட் ஆகும் மேபி இந்த வீக்கெண்டுக்குள்ளார எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில் இருக்கும் ஸோ அதை முடிஞ்சிடுச்சுன்னா ஃபுல் வீடு செட் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து அப்பா அப்படின்னு மாதிரி ஜம்முன்னு இருக்கலாம் அது மாதிரி கொஞ்சம் அங்கங்கே இருக்கிறத வந்து பார்த்தாலே நமக்கு வந்து டென்ஷன் ஆகுது பக்கத்து வீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு அதுதான் டொக்குன்னு அடிச்சிட்டு இருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இங்கே வந்து என் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த மாதிரி vlogs எல்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்